பனிமயத்தாயே பனிமயத்தாயே உனதடி தேடி ஓடி வந்தோம். பனிமயத்தாயே பனிமயத்தாயே உனதருள் வேண்டி ஓடி வந்தோம். கொடிதனை தாங்கி மணிமுடி சூடும் நொடிகளை காண ஏங்கி நின்றோம். கொடிதனை தாங்கி மணிமுடி சூடும் நொடிகளை காண ஏங்கி நின்றோம். பனிமயத்தாயே பனிமயத்தாயே உனதடி தேடி ஓடி வந்தோம். இந்த திருப்பலியில் ஊட்டி, இயேசு மேரி, டேனியல் இவர்களின் கடன் பிரச்சனை தீரவும் உடல் சுகத்திற்காகவும், சகாயராஜ் குடும்பத்திற்கு மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பெரம்பலூர் நலபாகம் ஓட்டல் உரிமையாளர் திரு முத்துவீரன், திரு காசி விஸ்வநாதன் அவர்களின் குடும்ப நலனுக்காகவும், நிறுவனம் மென்மேலும் வளரவும் தேவையான அனைத்து உதவிகளையும் வேண்டியும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். டாக்டர் வி அலெக்ஸ் ரமணி, ஜே கிரேஸ்லின் சாந்தி இவர்களின் குடும்பத்திற்கு மாதா செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், செங்கோல் சுந்தரம், ரெஜினா, நொவினா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், டாக்டர் எல் பால், டாக்டர் பி நிர்மலா பால் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறைசாட்சியான புனித ஜான் தே பிரிட்டோவினுடைய நினைவை இன்று தாயாம் திருச்சபை கொண்டாடுகிறது. தம்முடைய மறைசாட்சியத்தினுடைய விதையாக இந்த உலகத்தில் நமக்கு முன்மாதிரியாக தன் வாழ்வை விட்டு சென்றிருக்கிறார். நம்முடைய மறை மாவட்டத்தின் இரண்டாவது பாதுகாவலராக விளங்குகிறவர். தான் பிறந்த ஊரை விட்டு தமிழகத்தில், இந்தியாவில் தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டு இங்கு வந்து பணியாற்றி ஆண்டவர் இயேசுவினுடைய ஊழியத்தை நம் எல்லோருக்கும் விதையாக விட்டு சென்றவர். தன்னுடைய வாழ்வையே கோதுமை மணியாக அமைத்து கொண்டவர். அவருடைய நினைவு நாள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு இன்னல்களையும் தான் விரும்பி ஏற்று அதை செயல்படுத்துகிறானோ அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து அவருக்கு பிறகும் இருந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். தன் வாழ்வு பிறருக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு வாழ்வாகவும் மாறும். எனவே இந்த தூய மறை நிகழ்வின் வழியாக வேண்டிக் கொள்வோம். குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். குறிப்பாக நம்முடைய வாழ்வு ஒரு கோதுமை மணியாக இல்லாமல் போனதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு தகுதி உள்ளவர்களாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்து
என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே, ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டின் உமது மீட்பின் நற்செய்தி அறிவிக்க புனித ஜான் தே பெரிட்டோவின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்ற அன்பினால் நிரப்பினிரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும்.
நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றும் உள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர், அமைதியை அருளும் கடவுளே, அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நடத்திடுவார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும், உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை.
வரும்போது வாழ்வாகிய வெற்றி வகையினை அவர்கள் பெறுவார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தன் சீடர்களுக்கு கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். கோதுமை மணிகளுக்கு இருக்கிற மதிப்பு கோதுமை பதர்களுக்கு இருப்பதில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது பலன் கொடுப்பதில்லை. அது அப்படியே இருக்கும். இன்றைய நாளின் புனிதர் ஒரு கோதுமை மணியாக நம் தமிழகத்தில் மடிந்ததனால் இயேசுவினுடைய போதனையும் அவருடைய மீட்பின் செயலும் இன்றும் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் உணர முடியும். அவருடைய பிறப்பு வெளிநாடு, இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்திய தேசத்தில், குறிப்பாக தமிழகத்தில் தன்னுடைய பணி, தன்னுடைய வாழ்வு, இயேசுவுக்காக தான் வாழுகிற வாழ்வு அமைய வேண்டும் என்று மிக ஆசைப்பட்டார். அதற்கு நிறைய பேர் தடை போட்டார்கள். ஆனால் இதில் தான் உறுதியாக இருந்து மரபு நாட்டில் அவருடைய பணி அதிகமாக இருந்தது. அவருடைய பணி முதலாக கொழை என்ற இடத்தில், சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடம், கடலூருக்கு பக்கம் கொழை என்ற இடத்தில் தான் ஆரம்பமாகிறது. தான் கிறிஸ்துவினுடைய பணியை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வை ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான கோதுமை மணியாக அமைத்து கொண்டார். அவர் அந்த கோதுமை மணியாக தன்னுடைய வாழ்வை அமைத்ததனால் அது மரபு நாட்டு அரசருக்கு இடைஞ்சலாக மாறுகிறது. கடைசியில் நாம் எல்லாரும் அறிந்த ஒரு மாபெரும் செயல், ஓரியூரிலே அவர் தலை வெட்டப்பட்டு இறக்கிறார். அதற்கு முன்னதாக அவர் பட்ட பாடு சொல்லில் அடங்காது. மிகப்பெரிய வேதனைப்பட்டார். தலைகிழ கட்டி கிணத்துக்குள்ள விட்டு அவரை சொல்லொன்னா வேதனைப்படுத்தினார்கள். ஆனால் மரபு நாட்டு அரசனுடைய அழைப்பின் பேரில் சேதுபதி சென்று விட்டதனால் இவர் அந்த நேரத்தில் தப்பித்துக் கொள்கிறார். மீண்டும் தான் பிறந்த ஊருக்கு சென்று திரும்பவும் இந்த இடத்திலே பணி செய்ய வந்துதான் அவர் தன்னுடைய உயிரை இந்த உலகத்தில், தமிழகத்தில் ஓரியூரில் ஒரு கோதுமை மணியாக மடிக்கிறார். இன்றைக்கி தவக்காலம் ஆரம்பிச்சிச்சுன்னா டூர் போகிறவங்க ஓரியூரில்
அவரிடத்தில் சென்று அந்த செம்மண்ணில் ஒரு பிடி மண்ணை எடுத்து வந்து தன் வீட்டில் வைத்துக் கொள்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், அந்த கோதுமை மணி அங்கு விழுந்து மடிந்திருக்கிறது. இன்று இந்த வாசகத்தின் வழியாக நாமும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வு ஒரு கோதுமை மணியா அல்லது கோதுமை பதரா என்று யோசிக்க வேண்டும். கோதுமை மணியாக இருந்தால்தான் அதற்கு மதிப்பு. அது கண்டிப்பாக மடிய வேண்டும். இல்லை என்றால் அது அப்படியே இருக்கும். மடிந்தால் அதில் பல மணிகள் வந்து சேருகிறது, அது வளர்ச்சி அடைகிறது, அது பலன் கொடுக்கிறது. இந்த நற்செய்தியிலே அதை ஒரு சிறிய ஓமையாகவே நாம் இதை பார்க்க முடியும். கோதுமை மணி என்பது எது? கோதுமை மணி என்பது நம் எல்லோருடைய வாழ்வையும் முன்னிறுத்துகிறது. நம்முடைய வாழ்வுதான் கோதுமை மணி. அந்த வாழ்வில் மடிவது என்பது இரத்தலை குறிக்கிறது. அதே நேரத்தில் அதில் பல தியாகங்களையும் முன்னிறுத்துகிறது. வேளாங்கண்ணிக்கு நடந்து போயிட்டு ஒரு சிலர் அங்கே முட்டி போட்டு புது கோயிலிருந்து பழைய கோயிலுக்கு போவாங்க. அப்படி நடந்து போய் முட்டி போட்டுக்கிட்டு போகிறாங்க. பக்கத்தில் என்னோடு இன்னொரு சகோதரர் வர்றார். அவர் ஒரு விழிப்புணர்வு செய்தி மாதிரி பேசிட்டு வர்றார். இதெல்லாம் ஒரு மூடநம்பிக்கை மாதிரி தெரியலீங்களா ஃபாதர் அப்படின்னாரு. இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை மாதிரி தெரியலையா? நான் உடனே சொன்னேன், வாழ்க்கையில் சில சில்லறை சாவுகள் இருப்பது என்பதுதான் யதார்த்தம், அதை மறந்துடாதீங்க அப்படின்னு அவர்கிட்ட. சில கடினமான சூழ்நிலைகளை கடந்து வர வேண்டும், சில துன்பமான நிகழ்வுகளை கடந்து வர வேண்டும், சில துயரமான நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதுவே சில சாவுக்கு ஈடாக இருக்கிறது என்று சொன்னேன். உண்மை அதுதான். நாம் அனுபவிக்கிற தியாகங்கள் இருக்கிறதே, அது இழப்புகள் அல்ல, தியாகங்கள். அது தியாகம். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தை சார்ந்த உங்கள் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ ஏதாவது ஒரு சிறந்த ஒரு வேண்டுதல் வைக்கிறீர்கள் என்று சொன்னால், அங்கே நீங்கள் சிரமப்பட்டு சில பக்தி முயற்சிகளை செய்வீர்களா செய்ய மாட்டீர்களான்னு கேட்டேன். கண்டிப்பாக செய்வேன் ஃபாதர். அப்போ மட்டும் அது மூட நம்பிக்கையாக வராதா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படிலாம் இல்லை, அது ரொம்ப சிரமமாக இருக்காதா அப்படின்னாரு. ஆமாம், சிரமமாக தான் இருக்கும். சிரமப்படுவதே சில நேரங்களில் சிறு சிறு சாவுக்கு சமமானது என்று சொல்வார்களாம். கோதுமை மணி நம்முடைய வாழ்வு என்பது மடிவது பிறருக்காக. அதற்குத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையே முன்னுதாரணம் வைக்கிறார். இந்த மனுக்குலம் மீட்படைவதற்காக தன்னுடைய வாழ்வு கோதுமை மணியாக இந்த உலகத்தில் சிலுவையில் சிந்தி தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு, இறைவனுடைய திருவுளத்திற்கு அவர் அடிபணிகிறார். அந்த இயேசுவினுடைய வாழ்வாகி அந்த கோதுமை மணி இந்த உலகத்தில் மடிகிறது, நாம் அனைவரும் வாழ்வு அடைகிறோம். அதுபோல நம்முடைய வாழ்வும் ஒரு கோதுமை மணியாக மாற வேண்டும் என்றுதான் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அது எப்படி மாறும்? இந்த நற்செய்தியினுடைய தொடர்ச்சி வருகிறது. நம்முடைய பணி, நாம் செய்கின்ற பிறரன்பு செயல்கள், அதான் நம்ம பார்க்கிறோம். தமக்கென்றே வாழ்வோர் தன் வாழ்வை இழந்து விடுகிறார், பிறருக்காக வாழ்வோர் தன் வாழ்வை காத்துக் கொள்கிறார். மடிவது என்பது வெறுமனே சாவை மட்டும் மையப்படுத்துவதல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் அது நம்முடைய வாழ்வுக்காக சாவை மையப்படுத்துகிற ஒன்று. ஆனால் பிறருக்கென்று வாழும் பொழுது நாம் சந்திக்கிற சில துன்ப துயரங்கள் இருக்கிறதே, அதுவே மடிவதற்கு சமமாகவும் மாறுகிறது. அதை குடும்பத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் வாழ்வடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பெற்றோர்கள் நமக்காக மடிவதை பார்க்கிறோம்.
அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்வில் துன்பத் துயரங்களை கோதுமை மணியாக தன்னுடைய வாழ்வை மடிப்பதினால்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை உணராத பிள்ளைகள் நிறைய இருக்கிறது. இதை உணர்த்தாத பெற்றோர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதை மறந்துடக்கூடாது. இதை உணராத பிள்ளைகளும் இருக்கிறார்கள், இதை உணர்த்தாத பெற்றோர்களும் இருக்கிறார்கள். அந்த கோதுமை மணி என்பது அப்படித்தான். தன்னுடைய வாழ்வு இந்த உலகத்தில் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கிறதா? பிறருக்கு எந்த விதத்திலாவது நம்முடைய வாழ்வு பயனுள்ளதாக இருக்கிறதா? பிறருடைய நல்வாழ்வுக்காக நான் எந்த விதத்திலாவது மடிகிறேனா என்று யோசிக்கணும். அப்படி எதற்கும் இல்லை என்று சொன்னால் நாம் கோதுமை மணிகள் அல்ல, பதர்கள் தான். பதர்கள் காற்றில் பறந்து போகும். பிள்ளைகளே, கோதுமை மணிகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும். அதுதான் விளைச்சலை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கை கோதுமை மணிகளா அல்லது பதர்களா என்று யோசிக்கும். இந்த உலகத்தின்படி, உலகத்தின் சித்தம்படி, உலகத்தின் விருப்பத்தின்படி தன்னுடைய விருப்பத்திற்காக மட்டும், தன்னுடைய சந்தோஷத்திற்காக மட்டும், தன்னை மையப்படுத்தி மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கோதுமை மணிகளாக இருக்க முடியாது. நிறைய நேரத்தில் சொல்வது உண்டு, குடும்பத்தில் தினந்தோறும் தனக்கு ஒரு கஷ்டம், கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கட்டும், உடல் கஷ்டமாக இருக்கட்டும், எந்த கஷ்டமாக தானே இருக்கட்டும், அதை முன்னிட்டு அதை மறந்து போவதற்காக, தன்னுடைய சந்தோஷத்திற்காக மது அருந்துகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பார்த்து நான் சொல்வேன், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய உயர்ந்த சிறந்த சுயநலக்காரர்கள் யார் என்றால் அவர்கள்தான் என்று சொல்வேன். அம்மா, ஏன்னா தங்களுடைய துன்பத்தை மறைப்பதற்காகவும் தங்களுடைய சந்தோஷத்திற்காகவும் மட்டுமே அப்படி செய்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் சுயநலக்காரர்கள். அவர்களெல்லாம் கோதுமை மணிகள் அல்ல, கோதுமை பதர்கள். இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க எவ்வளோ பேர் என் மேலே கோப்பட போகிறாங்களோ அது தெரியல. உண்மை அதுதான். தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவனுக்காக அவர்கள் சிந்துகிற வியர்வை இருக்கிறதே, அது கோதுமை மணி. அதுபோல தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னை சார்ந்தவர்களுக்காக, தான் நேசிக்கிறவர்களுக்காக யாரெல்லாம் ரத்தம் சிந்துகிறார்களோ, தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறார்களோ, தன்னுடைய வாழ்வை அவர்களுக்காக ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருமே கோதுமை மணிகள் தான். கிறிஸ்துவின் பொருட்டு இந்த உலகத்தில் இன்று அப்படி வாழுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பைத்தான் ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கிறார். அதே அழைப்பைத்தான் இன்றைய நாளினுடைய புனிதரும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வோம். வாழ்வில் சில சில்லறை சாவுகளாக நாம் சந்திப்போம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து போகட்டும். அதே நேரத்தில் நம் வாழ்வு கோதுமை மணிகளாக மாறட்டும். நிச்சயம் அது மிகுந்த பலன் கொடுக்கும். சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் ஒன்றாக ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற
புனித ஜான் தே பிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர் பெருமை அடைவதால் நீர்மாட்சி பெறுகின்றீர். அவருடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றல் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றது. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி புகழ்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித பணிமை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திரு அவைக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திட மறுமருந்தாகிட அருள் புரியும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். நீ செல்வம்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித ஜான் தே பிரிட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணக ஆட்சியை என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு அன்னையினுடைய சிறு தேர் பவனி, அதைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறுகிறது. மாதத்தின் 4வது சனிக்கிழமை மாலை 5:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை குணமளிக்கும் நற்செய்தி வழிபாடும் திருப்பலியும் இறுதியில் நற்கருணை ஆசிர்வாதம் எண்ணெய் அபிஷேகமும் நடைபெறுகிறது. முடிந்த பிற்பாடு அனைவருக்கும் உணவு வழங்கப்படுகிறது. எனவே உணவு வழங்கவும் இந்த ஜெப வழிபாட்டில் பங்கெடுக்கவும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அதுபோல ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிக்கு மாதா டிவியில் எம் திருத்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலி ஒளிபரப்பாகிறது. அதை பார்த்து ஜெபிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் புனித பணிமை அன்னை வழியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கோதுமை மணிகள் ஆக வாழ்ந்து மடிய சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குரியவர்களே, 2 வாரங்களுக்கு முன்பு பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு பேருந்திலிருந்து அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்து ஜெபித்து நிறைய வேண்டுதல்களை பெற்று சென்றார்கள் என்று அவர்கள் தொலைபேசியில் கூட சொன்னார்கள். திருத்தலத்திற்கு வந்து அன்னையின் திருமுகம் பார்த்து ஜெபிக்கவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த திருப்பலியை பார்த்துவிட்டு என்னுடைய வகுப்பு தோழர் அருட்தந்தை பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அப்பொழுது அவர் சொன்ன ஒரு செய்தி, நண்பா மாதா கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னார். மாதா எனக்கு ஒரு மடிந்து மீண்டும் எழுகிற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய என்று. ஏன்னா அவருக்கு ஒரு கை ஒரு கால் ஸ்ட்ரோக்கில் இழுத்துருச்சு. அவர் 2 வருடங்களுக்கு மேலாக சிகிச்சை எடுத்து இப்பொழுது ஒரு பங்கில் பணியாற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னது, ஆண்டவர் எனக்கு ஒரு மடிந்து
நான் மீண்டும் எழுந்திருக்கிறேன், அதனால் என் பணி சிறக்க வேண்டிக்கொள் என்று சொன்னார். ஒவ்வொருவருடைய வாழ்வும் அப்படித்தான். நாம் அனுபவிக்கிற துன்பங்கள் எல்லாம் ஒரு மடிதலுக்கான ஒரு அடையாளமே. எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கும் தேவை. நம் அன்னையிடத்திலே பரிந்து பேசுவோம். நாம் வாழ்வில் சந்திக்கிற சிறு சிறு துன்பங்களும் கஷ்டங்களும் தியாகங்களும் நாம் மீண்டும் பலனளிக்கின்ற ஒரு வாழ்வுக்கு உரியது என்பதை உணர்ந்து நம் பணிமய தாயிடம் மன்றாடுவோம். தந்தை கடவுளின் திருமகனே, தந்தை கடவுளின் திருமகனே, இறைமகன் இயேசுவின் அன்னையே, இறைமகன் இயேசுவின் அன்னையே, தூய ஆவியாருக்கு மிகவும் பிரியமுள்ளவளே, தூய ஆவியாருக்கு மிகவும் பிரியமுள்ளவளே, அகில உலகுக்கும் ஆண்டவளே, அகில உலகிற்கும் ஆண்டவளே, உம் பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் எல்லோரும் உம் பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் எல்லோரும் உமது பாதத்தில் பணிந்து விழுந்து உமது பாதத்தில் பணிந்து விழுந்து எங்களை முழுமையாய் காத்தருள வேண்டுமென்று எங்களை முழுமையாய் காத்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். உம்மை மன்றாடுகின்றோம். பிறப்பு நிலை பாவமின்றி கருவாகி உருவான அன்னையே, பிறப்பு நிலை பாவமின்றி கருவாகி உருவான அன்னையே, எம் உயிர் உடலை விட்டு பிரியும் இறுதி நேரம், எம் உயிர் உடலை விட்டு பிரியும் இறுதி நேரம், நாங்களும் பாவம் ஏதும் இல்லாமல் இருக்கச் செய்தருளும். நாங்களும் பாவம் ஏதும் இல்லாமல் இருக்க செய்தருளும். உம்மை நம்பும் எங்களை காத்தருளும். உம்மை நம்பும் எங்களை காத்தருளும். சிறப்பாக நாங்கள் இம்மண்ணகம் விட்டு விண்ணகம் செல்லும் நேரம், நாங்கள் இம்மண்ணகம் விட்டு விண்ணகம் செல்லும் நேரம், எதிரியாகிய சாத்தானின் பிடியில் சிக்கி அழிந்து போகாதபடி, எதிரியாகிய சாத்தானின் பிடியில் சிக்கி அழிந்து போகாதபடி தகர்த்தெறிந்தருளும். நாங்கள் உம் மகனின் அருகில் வந்து, நாங்கள் உம் மகனின் அருகில் வந்து மகிழ்வோடு வாழ எங்களுக்கு துணை புரியும். மகிழ்வோடு வாழ எங்களுக்கு துணை புரியும். இதற்காக உம் முழு நிறை ஆசிரை கேட்டு உம் திருமுன் நிற்கிறோம். உம் முழு நிறை ஆசிரை கேட்டு உம் முன் நிற்கின்றோம். உம் அருளாசிரை பிள்ளைகளாகி எங்களுக்கு வழங்கிட அன்னையே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பாடி உன் புகழை
பனிமயத்தாயே பனிமயத்தாயே உனதடி தேடி ஓடி வந்தோம். பனிமயத்தாயே பனிமயத்தாயே உனதருள் வேண்டி ஓடி வந்தோம். கொடிதனை தாங்கி மணிமுடி சூடும் நொடிகளை காண ஏங்கி நின்றோம். கொடிதனை தாங்கி மணிமுடி சூடும் நொடிகளை காண ஏங்கி நின்றோம். பனிமயத்தாயே பனிமயத்தாயே உனதடி தேடி ஓடி வந்தோம்.